முதலாளி, உங்களை பார்க்கறதுக்கு யாரோ மெட்ராஸ்ல இருந்து வந்திருக்காங்க. யாரு? வணக்கம், நான் கிருஷ்ணா ரெட்டி. என் பேர் விஜய ரங்கநாத் ரெட்டி. உங்க தம்பி தானே பாலு? அவனை பார்க்கணுமா? நோ நோ நோ, நான் உங்களை பார்க்க வந்தேன். உட்காருங்க. என்ன விஷயம்? உங்க தம்பி படிச்ச காலேஜ் பிரின்சிபால் என்னோட ஃப்ரெண்டு. எனக்கு ஒரே பொண்ணு, ஒரு நல்ல மாப்பிள்ளைய பாருன்னு அவன் சொன்னேன். அவன் உங்க தம்பியை பத்தி எக்கச்சக்கமா சொன்னான். எனக்கு மெட்ராஸ்ல நிறைய பிசினஸ் இருக்கு, 200 கோடி ரூபாய்க்கு சொத்து இருக்கு. அம்மா, காஃபி இருக்கட்டும், நல்ல முடிவை சொல்லுங்க, சாப்பாடே சாப்பிட்டு போறேன். ஐயா, நீங்க எங்களை மதிச்சு வீடு தேடி வந்து கேட்கறதுல ரொம்ப சந்தோஷம். ஆனா என் தம்பிக்கு நேத்து தான் ஒரு இடத்துல நிச்சயம் பண்ணேன். நான் தான் கொஞ்சம் லேட்டா வந்துட்டேன் போல் இருக்கு. சரி, என் பொண்ணுக்கு எங்க எழுதிருக்கோம் அங்கதான் நடக்கும். நான் புறப்பட்டுங்களா? ஐயா, ஒண்ணுமே சாப்பிடாம போறீங்களே? இல்ல, உங்களை பார்த்தல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு அவசர வேலை இருக்கு, வரேங்க. வாங்க. வரேம்மா. அம்மா, வாமா. நீ மட்டும் வந்திருக்க, அப்பா வரல? நிறுத்தடி. எங்க உன் புருஷன்? எங்கடி அவன்? என்னக்கா? ஏண்டா, அந்த சிரிக்கி வீட்டுக்கு போய் நம்ம தம்பிக்கு பொண்ணு கேட்டியாமே, இது உனக்கே நல்லா இருக்கா? நானே வந்து உங்ககிட்ட சொல்ல நினைச்சேன், நீயே வந்துட்ட. நான் உங்ககிட்ட கதை கேட்க வரலடா. ஏம்மா, இதெல்லாம் உனக்கு தெரிஞ்சதா நடக்குதா? அந்த சிரிக்கிய மதிச்சு அவ பொண்ணை நம்ம பாலு கட்டி வச்சா ஏன் மதிப்பு என்ன வருது? பார்வதி, அது வந்து இல்ல, அம்மாவும் பிள்ளையும் எல்லாருமா சேர்ந்து என்ன அசிங்கப்படுத்திட்டீங்க. அக்கா, நான் சொல்றத கோவப்படாம கேளு. ஏண்டா கேட்கணும்? ஏன் கேட்கணும்? நீங்க செய்யறதெல்லாம் செய்வீங்க, நான் கோவப்படாம கேட்கணுமாக்கும். நீங்க அந்த பொண்ணு கொடுக்கிற மரியாதை எனக்கு கேவலம்னு நீங்க கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தீங்களா? பார்வதி, பாலு அந்த பொண்ணு மேல ஆசைப்பட்டா, இதுல எங்களுக்கு விருப்பம் இல்ல. ஆனா பாலு என்ன பெரிய பாலு, அவனுக்கு என்ன தெரியும்? 4 அறை கொடுத்து அவனை திருத்துறதை விட்டுட்டு ஆள் ஆளுக்கு பேசிட்டு இருக்கீங்களே. அக்கா, பாலு அந்த பொண்ணு நெருங்கி பழகிறத கல்யாணி தான் பார்த்துட்டு வந்து என்கிட்ட சொன்னான். இதுல நம்ம விருப்பத்தை விட அவன் விருப்பம் தான் முக்கியம். அப்போ நம்ம மானம் போனாலும் பரவாயில்ல, அவனோட ஆசை நிறைவேறணுமா? ஏண்டி கல்யாணி, இதுக்கெல்லாம் காரணம் நீதானா? குடும்ப ஒத்துமையா இருக்கணும்னா வேற வழி இல்லம்மா. பாலு வளர்ந்த புள்ள, ரொம்ப கண்டிச்சாலும் தப்பாயிடும். அடி போடி, பெருசா புத்தி சொல்ல வந்துட்டா. டே தம்பி, அவ கழுத்துல அவன் தாலி கட்டக்கூடாது. அப்படி நடந்தது உனக்கு அக்கா இல்ல நினைச்சுக்கோ, அப்புறம் இந்த வீட்டு வாசப்படி மிதிக்க மாட்டேன். அக்கா, அக்கா, நான் சொல்றது கேளு. என்னடா இது அக்கிரமமா இருக்குது? மெட்ராஸ்ல இருந்து பெரிய கோடீஸ்வரன் கிருஷ்ணா ரெட்டி நேர்ல வந்து உங்க அண்ணன் கிட்ட என் பொண்ணை உன் தம்பி கட்டி கொடுக்குறேன்னு சொல்லி இருக்கிறான். ஆனா உங்க அண்ணன் வேண்டான்னு சொல்லிட்டானாமே. அது வந்து பெரியப்பா, நான் தான் காவேரி விரும்பினேன். அண்ணன் தெரிஞ்சுக்கிட்டு கிருஷ்ணா ரெட்டி சம்பந்தம் வேணாம்னு சொல்லிட்டாரு. யாரா அந்த காவேரி? மாமனோட வெப்பாட்டி பொண்ணு. முறையா பிறந்தவள உங்க அண்ணன் கல்யாணம் பண்ணிட்டு முறை தவறி பிறந்த பொண்ணை உனக்கு கட்டி வைக்கணும்னு பாக்குறேன். இந்த கருமத்தியெல்லாம் நான் சொல்ல வேண்டியது இருக்கு, சொல்றேன். ஏய், உங்க அண்ணன் முறை பொண்ணை கடத்திட்டு போய் கல்யாணம் பண்ணதுனால உங்க மாமனுக்கு உங்க அண்ணனுக்கு தகராறு இருப்பா. இப்ப மாமனோட வப்பாட்டி பொண்ணை உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அவங்க 2 பேரும் சமாதானம் ஆயிடுவாங்கல்ல, அதுக்கு தான் இந்த ஏற்பாடு. சரி, நீங்க எல்லாம் பேசினா அப்படிதான் இருக்கு. போ, நான் சொல்லிக்கிறேன். இந்த பாரு, உங்க அண்ணன் பெரிய ராஜதந்திரிப்பா. சச்சா, நான் தான் காவேரிய பெர்ரா பார்த்தேன், பேசுனேன், பழகினேன். உங்க மாமா பண்ண மாதிரி நீங்க அவ்வளவு வெப்பாட்டிய வச்சுக்க வேண்டியதானே? கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒரு தராதரம் வேணுமா வேண்டாமா? வேணும். போய் சொல்ல அவங்கிட்ட. வாலிப வயசுல புத்தி இப்படித்தான் தறிக்கட்டு ஓடும். உங்க அண்ணன் பெரிய மனுஷன் தானே, அறிவுரை சொல்ல வேண்டாமோ? நீ அந்த கோடீஸ்வரம் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வச்சுக்க, அவனுக்கு இருக்கிற அத்தனை ஃபேக்டரிக்கும் உன்னை மேனேஜிங் டைரக்டர் ஆக்கிட்டா உங்க அண்ணனை விட 10 மடங்கு உயர்ந்துருவேன். அதை உங்க அண்ணனால தாங்கிக்க முடியல. எது எப்படி இருந்தாலும் உங்க அக்காவுக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்ல. உங்க அண்ணன் எப்படா சம்மதிக்கிறான்? ஏய், இதை நீ உங்க அண்ணன் கிட்ட போய் பெரிய பஞ்சம் நானே சொல்லு. ஆனா இப்பவும் குடிமொழிக்கு போகல, இன்னும் நேரம் இருக்கு. எந்த வழியும் நல்ல வழின்னு முடிவெடுக்க வேண்டியது நீதான். நேரா மாசாணியம்மன் கோயிலுக்கு போ, பூசாரி கிட்ட பூ கேளு. வெள்ளைப்பூ விழுந்தா உங்க அண்ணன் கிட்ட விஷயத்த சொல்லு, சிகப்பு விழுந்தா சொல்லாத.
போ சீக்கிரமா போ, குழப்பம் அடையாது. பெருசு சிகப்பு பூ விழுந்து சொல்லாம விட்டானா என்ன பண்ணுவீங்க? பூசாரியை ஏற்கனவே செட்டப் பண்ணி வச்சாச்சு. வெள்ளை பூவை தவிர வேற பூவே வராது. பெருசு பெருசு நீ எப்பா டேய், நீங்க எல்லாம் வந்து ஆளை பார்த்து வேலை செய்யறவங்க, நாங்கெல்லாம் அலங்காம வேலை செய்யறோம். கிழவனாலும் சரி, இளையராஜா கச்சேரி, சமையலுக்கு தஞ்சாவூர்ல இருந்து ஆள், குன்னக்குடி வயலின், பழையப்பட்டி தவுல், போடுற பந்தலும் வைக்கிற கட்டவுட்டையும் பார்த்து கல்யாணமா இல்ல கட்சி மாநாடான்னு அவ வாய பொளக்கணும். என்னம்மா? அண்ணே இதெல்லாம் வேணாம். டே பாலு, அண்ணன் கல்யாணம் சாதாரணமா நடந்துச்சு, நம்ம கல்யாணம் இவ்வளவு ஆடம்பரமா நடக்கணுமான்னு நினைக்கிறியா? நீ வேண்டான்னு சொன்னாலும் நான் அப்படிதான்டா நடத்துவேன். நான் இந்த கல்யாணமே வேண்டான்னு சொல்றேன். பாலு, எனக்கு அந்த பொண்ணு பிடிக்கல. என்னது? பொண்ணை பிடிக்கலையா? டேய், மாமா கிட்ட போய் சம்பந்தம் பேசி நாளெல்லாம் குறிச்சிட்டு வந்துட்டேன். இப்ப இப்படி சொன்னா என்னடா அர்த்தம்? நான் உங்களை சம்மதம் பேச சொன்னேனா? நான் உங்களை நாள் குறிக்க சொன்னேனா? நான் அவளை கார்ல வைக்கிறேன் கட்டி வைங்கன்னு உங்க காலை பிடிச்சி கெஞ்சினேனா? உங்களுக்கும் அவருக்கும் தகராறு, இது சாக்கா வச்சு சமாதானம் ஆகணும். அந்த பொண்ணு பேர்ல வர சொத்தெல்லாம் நீங்களே வாங்கணும்னு நினைச்சீங்க, அதான் போய் பேசுனீங்க. யாரு? நான் சொத்து வேணும்னு நினைச்சேனா? டேய், நீ அந்த பொண்ணு பழகுனத அண்ணி பார்த்துட்டு வந்து சொன்னா, அதுக்கப்புறம் தான் நான் போய் பேசினேன். ஆமா, அம்மா அப்பாவோட சேரணும்னு அவங்களுக்கு ஆசை, அதான் உங்களை பேச சொல்லியிருக்காங்க. டே பாலு, நானா முடிவெடுக்கல. அம்மா கிட்ட கேட்டேன், சரின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் நான் போய் பேசினேன். உங்களை எனக்கு தெரியாதா? அம்மா மிரட்டி சம்மதிக்க வச்சிருப்பீங்க. டே பாலு, என்ன வேணும்னாலும் சொல்லு. உன்னை கேட்காம போனது தப்புதான், மன்னிப்பு கூட கேட்டுக்கிறேன். ஏய், வாக்கு கொடுத்துட்டேன், கொடுத்த வாக்க நான் மீறினதில்ல. உங்களுக்கு உங்க வாக்கு முக்கியம், எனக்கு என் வாழ்க்கை முக்கியம். நீங்க கட்டி வச்சுட்டு போயிடுவீங்க, காலம் பூரா கஷ்டப்படுறது யார்? நான். ஒப்பாட்டிக்கு பிறந்தவளை கட்டிக்கிட்டேன்னு இந்த ஊரே என்ன கேவலமா பேசும், அது தாங்கிறது யார்? நீங்க இல்ல, நான். டேய், அந்த பொண்ணோட பழகுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் யோசிச்சு பாத்தியா? காதலிக்கிற பொண்ணை ஏமாத்துறது பாவம்டா. அதை பத்தி அந்த பொண்ணு கவலைப்படணும், நீங்க கவலைப்படக்கூடாது. அப்போ நீ அவளை கட்ட மாட்ட? மாட்டேன். இது வரைக்கும் எல்லாரும் சேர்ந்து என்ன ஏமாத்துனீங்க, ஏமாந்தேன். இனி ஏமாற மாட்டேன். யாரு? நான் உன்னை ஏமாத்துறேன்? ஆமா. அம்மா உன்னை ஏமாத்துறாங்களா? அம்மாவாது எனக்கு என் மேல பாசமா இருந்திருக்காங்க. சொத்துக்காக உன்னைய பெருசா நினைக்கிற சூழ்நிலைக்காரி. டேய், பெத்த தாயவே தப்பா பேசுறீங்க. பாத்தியாமா? அப்பா சாகும்போது உனக்கு 7 வயசு. உன்னை எப்படி எல்லாம் வளர்த்தேன் தெரியுமா? இப்ப அடிச்சனே இந்த கையால தாண்டா உன்னை தூக்கி வளர்த்த, சோறு ஓட்டுன. நிறுத்துங்க. என்னடா சொன்ன? உன்னை பெத்தது மட்டும் தாண்டானா? எல்லாமே இவன் தாண்டா. நீ அம்மா வளர்த்த புள்ள இல்ல, அண்ணன் வளர்த்த புள்ள. வளர்த்ததுக்காக இவர் கை நீட்டி அடிப்பாரு, நான் பொறுத்துக்கணுமா? ஒரு நிமிஷம் இந்த வீட்டுல இருக்க மாட்டேன். பாலு, விடுங்க. நான் சொல்றத கேளுப்பா. அம்மா முடியும், சந்தோஷமா இருங்க. பாலு, பாலு, நான் சொல்றத கேளுப்பா. இத பாரு, 10,000 ரூபாய் என்னடா, 50,000 ரூபாய் தர்ற, இல்ல 5 லட்சம் ரூபாய் தர்ற, ஆனா எதுக்காகன்னு சொல்லு. 10,000 போதும் பெரியப்பா. வேலைக்கு சேர்ந்து முதல் மாசம் சம்பளம் வாங்குற வரைக்கும் செலவுக்கு வேணும். சே, இத்தனை சொத்தையும் விட்டுட்டு நீ மட்டும் எதுக்கு அனாதையா போகணும்? சொத்து சொத்து சொத்து, எனக்கு ஒரு மண்ணு வேணாம். எல்லாம் அவரே அனுபவிக்கட்டும். எப்போ கை நீட்டி அடிச்சிட்டாரோ அப்பவே எல்லாம் அத்து போச்சு. அண்ணன் தம்பி, புருஷன் பொண்டாட்டி, அப்பா புள்ள, இப்படி ஊருக்குள்ளார தகராறு இல்லாமையா இருக்குது. ஆனா அதுக்குன்னு ஒரு பஞ்சாயத்து இருக்குதல்லப்பா. எப்ப ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கலையோ அப்பவே சொத்து பத்துக்களை பிரிச்சுக்கிட்டு அவங்க வாழ்க்கையை பாக்குறதா நல்லது. சொத்தை பிரிச்சு கொடுன்னு கேட்டா அவ்வளவுதான், கொலையே பண்ணிடுவார். ஏன், எதுக்கு? நீ என்ன ஊரா சொத்தை இவ கேக்குற? ஊ சொத்தை கேக்குற, அதை அவன் எல்லாரும் சொல்லிடுவானா? சரிப்பா, அடிக்கடி தகராறுக்கு அப்புறம் உங்க அண்ணனை நேரடியா பார்த்து பேச பயமா இருந்ததுன்னு வச்சுக்கோ. பொறுப்பை பெரியப்பா மாதிரி ஆளுங்க கிட்ட ஒப்படைச்சிரு. அவங்க உனக்கு என்னென்ன நல்லது செய்யணுமோ எல்லாம் செஞ்சிருவாங்க. எப்படி? அப்படி கேடு. இந்த மாதிரி 1000 விவகாரங்களை உங்க அண்ணன் பஞ்சாயத்து பண்ணி பாகத்தை பிரிச்சு கொடுத்துருக்கான். நீ மட்டும் தைரியமா இருந்தா நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன். ஆனா நீ சுத்த பயந்தாங்குழியா இருக்கிறியே. நான் எதுக்கு பயப்படணும்? யாருக்கு பயப்படணும்? நான் என்ன தப்பு பண்ணிருக்கேன்? இப்போ நான் இந்த ஊர் விட்டு போனாதான் நான் பயந்துட்டு ஓடுனதா சொல்லுவாங்க. இப்ப சொல்றேன், நான் இந்த ஊர் விட்டு போறது இல்ல. பெரியப்பா, நீங்க தாராளமா போய் கணக்கிட்டு பேசுங்க. நான் தனியா வாழ விரும்புறேன்னு சொல்லுங்க. என் பங்கு எனக்கு தர சொல்லுங்க. ஆண் பிள்ளையா இருந்தாலும் இப்ப நீ ஆண் பிள்ளை. என்கிட்ட சொல்லிட்டியல்ல, இந்த விவகாரங்களை நான் பாத்துக்கிறேன், நீ நம்ம வீட்லயே தங்கு. டேய், கோழி அடிச்சு குழம்பு வைக்க சொல்லு. நாளைக்கு இவங்க அண்ணனை போய் பாப்போம்.
பெருசு. ஐயோ, அவங்க அண்ணனை பார்க்க போறேன்னு சொன்னதுமே இந்த ஆலமரம் தள்ளாடுது. அது ஒண்ணும் இல்லப்பா, இவங்க அண்ணன் தம்பிகளை பிரிக்க போறேன்னு நினைக்கும் போது கொஞ்சம் அப்படியே ஸ்லிப் ஆயிடுச்சு. ஒரு நல்லது நடக்கும்போது ஒரு கெட்டது நடக்கத்தான் செய்யும். நீங்க அவனை அழைச்சிட்டு உள்ள போங்க. பாலு, இனிமே இது பெரியப்பா வீடு இல்ல, உன் வீடு மாதிரி. உள்ளார போப்பா.